நான் கண்களை திறந்து பார்த்தபோது அந்த ரூமே ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. நான் இதுவரைக்கும் பார்த்திராத மாதிரி அந்த அறை இருந்தது. எங்கே பார்த்தாலும் ஒரு விதமான அழகு, ஒரு விதமான அமைதி. ஆனா என்னை ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னன்னா, எனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்ல. எங்கே இருக்கிறேன்னு தெரியல, என்ன நடந்துச்சுன்னும் தெரியல. ஆனாலும் என் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி மட்டும் இருந்துச்சு. மெதுவா அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்தேன். வெளியே வந்து சுற்றி பார்த்தேன். யாருமே இல்ல. என் கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரைக்கும் ஒரு மனிதர் கூட இல்லை. சாதாரணமா இப்படி ஒரு இடத்துல தனியா நின்னா நமக்கு பயம் வரும் இல்லையா? ஆனா எனக்கு அந்த பயமே வரல. மாறாக இந்த உலகமே என்னோடது மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. எனக்கு முன்னாடி இருந்த அந்த பெரிய உலகத்தை பார்த்தபோது என்னுடைய மனசுக்குள்ள இருந்த எல்லா டென்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து போயிடுச்சு. அந்த நேரத்துல இங்கிருந்த ஒரு அழகான சத்தம் கேட்டுச்சு. சலசல சலசல. முதல்ல அது என்ன சத்தம்னு புரியல. அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி கொஞ்ச தூரம் நடந்து போனேன். அப்போதுதான் பார்த்தேன், என் முன்னாடி ஒரு மிகப்பெரிய அருவி. ஆனா அந்த அருவி நான் இதுவரைக்கும் பார்த்த எந்த அருவி மாதிரியும் இல்லை. அந்த தண்ணீர் வெள்ளை நிறத்துல பால் மாதிரி இருந்துச்சு. மேலிருந்து கீழே விழும் ஒவ்வொரு துளியும் வெள்ளி மாதிரி மின்னுச்சு. அதை பார்த்த அந்த நொடியிலேயே எனக்கு அந்த தண்ணீருக்குள்ள இறங்கி நீராடணும்னு ஆசை வந்துச்சு. என்ன யோசிக்கிறேன்னு கூட தெரியாம மெதுவா அந்த அருவிக்குள்ள இறங்கினேன். தண்ணீர் என் உடம்பை தொட்ட அந்த நொடி என் உடம்பு மட்டும் குளிரல, என் மனசே குழந்த மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு நேரமா என் மனசுக்குள்ள இருந்த கவலைகள், கஷ்டங்கள், சோகங்கள் எல்லாமே அந்த தண்ணீரோட சேர்ந்து ஓடி போற மாதிரி இருந்துச்சு. நான் கண்களை மூடிக்கிட்டு அப்படியே நின்னேன். அப்போதுதான் என் காதுக்கு இன்னொரு அழகான சத்தம் கேட்டுச்சு. பறவைகள் பாடுற சத்தம். அந்த பறவைகள் நான் நீராடுறதுக்காகவே பாடுற மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் அருவியின் சத்தம், இன்னொரு பக்கம் பறவைகளோட இசை. அதுக்கு நடுவுல நான். என் வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமா இருந்த ஒரு நிமிஷம் கூட எனக்கு நினைவுக்கு வரல. தொலைவில் பார்த்தேன், ஒரு மனிதர் கூட இல்லை. ஆனா தனியா இருக்கேன்னு நினைச்சு எனக்கு பயமே வரல. மாறாக அந்த தனிமையே எனக்கு ஒரு அழகான ஃப்ரீடமா இருந்துச்சு. யாரும் என்னை தேட வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் நான் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்காகவும் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நான் மட்டும்தான். அந்த அருவிக்குள்ள நின்று நான் சிரிச்சேன். பல வருடங்களுக்கு பிறகு எந்த காரணமும் இல்லாமல் சிரித்தேன். நீராடி முடிச்சு மெதுவா வெளியே வந்தேன். என் உடம்பை துடைத்துக்கிட்டு வீட்டை நோக்கி நடந்தேன். அப்போதுதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நான் இப்ப என்ன ட்ரெஸ் போட போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போனேன். ஆனா நான் உள்ள போன அடுத்த நொடி அப்படியே அதிர்ச்சியில நின்னுட்டேன். என் முன்னாடி எனக்காகவே தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான உடைகள். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு விதமா இருந்துச்சு. சிலது நான் வாழ்க்கையில கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு அழகா இருந்துச்சு. சில உடைகளை பார்த்ததும் இது என்னோட டேஸ்டை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து பார்த்தேன். அதை தொட்ட அந்த நொடியிலேயே இது உனக்காகத்தான் மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் சுற்றி பார்த்தேன், யாருமே இல்லை. ஆனா அந்த வீட்ல நான் கேட்காமலேயே எல்லாமே எனக்காக தயாராக இருந்துச்சு. நான் அந்த உடையை எடுத்துக்கிட்டு மெதுவா என் ரூம்குள்ள போனேன். கதவை மூடினேன். அந்த உடையை அணிந்துக்கிட்டு மீண்டும் அந்த கண்ணாடி முன்னாடி நின்னேன். அந்த கண்ணாடியில் தெரிஞ்ச என்னை
பார்த்ததும் என்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. இது நானா என்று மெதுவா என்னையே கேட்டுட்டேன். அந்த கண்ணாடியில் நான் பார்த்தது இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தபோது இருந்த நான் இல்லை. எல்லா கவலையும் இல்லாத ஒரு முகம், எல்லா பயமும் இல்லாத 2 கண்கள், எதற்காகவும் அழ வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த நொடியில் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சது. நான் எங்கோ வந்திருக்கிறேன், ஆனா இது சாதாரணமான இடமில்லை. இது எனக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு உலகம். அந்த அழகான உடையை மாற்றிக்கொண்டு மீண்டும் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தேன். வெளியே வந்ததும் என்னை சுற்றி இருந்த அந்த இடத்தை பார்த்து கொண்டே மெதுவாக நடந்தேன். அந்த நேரத்தில்தான் எனக்கு வயிற்றில் லேசாக பசி எடுத்தது. சாப்பிடணுமே என்ற மனதுக்குள் நினைத்தேன். அவ்வளவுதான். அடுத்த நொடியே என் முன்னால் ஒரு அழகான பாதை தோன்றியது. அந்த பாதை எங்கே செல்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு சக்தி என்னை அந்த பாதையில் நடக்க வைத்தது. கொஞ்ச தூரம் நடந்ததும் என் கண்களுக்கு முன்னால் ஒரு பெரிய தோப்பு. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல் என்று மரங்கள். காற்றில் மரங்களின் இலைகள் அசையும் சத்தம். தொலைவில் பறவைகள் பாடும் சத்தம். மண்ணிலிருந்து வரும் ஒரு விதமான இயற்கையான வாசனை. அந்த இடமே ஒரு கனவு உலகம் மாதிரி இருந்துச்சு. நான் மெதுவாக அந்த தோப்புக்குள் நடந்தேன். அப்போதுதான் என் முன்னால் ஒரு பெரிய மேசை இருந்தது. அந்த மேசையை பார்த்ததும் என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா சாப்பாடுகளும் அங்கே இருந்தது. நான் சிறு வயதிலிருந்து ஆசைப்பட்ட உணவுகள், என் அம்மா செய்து கொடுத்த சாப்பாடு, நான் பல வருடங்களாக சாப்பிடாமல் விட்ட உணவுகள், எனக்கு மிகவும் பிடித்த இனிப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றும் புதுசா சூடா எனக்காகவே செய்து வைக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு. நான் ஆச்சரியத்தோடு அந்த மேசையை பார்த்துக்கிட்டே நின்னேன். இதை யார் எல்லாம் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்காங்க என்று நினைத்தேன். யாருமே இல்லை. ஆனால் எல்லாமே எனக்காக தயாராக இருந்தது. நான் ஒரு உணவை எடுத்து சாப்பிட்டேன். அந்த முதல் கவலமே என் மனசுக்குள்ள ஒரு பழைய நினைவை கொண்டு வந்தது. என் கண்களில் தண்ணீர் வந்துச்சு. இவ்வளவு நாள் கழிச்சு நான் ஆசைப்பட்டதை இவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்றேனே என்று நினைத்தேன். நான் சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். ஒரு உணவு முடிந்ததும் இன்னொரு உணவு, இன்னொன்று முடிந்ததும் எனக்கு இன்னும் பிடித்த உணவு. நான் திரும்பி பார்த்தேன். அங்கே இன்னொரு மேசை, அதிலும் எனக்கு பிடிச்ச சாப்பாடு. அட, இது எப்படி இங்கே வந்துச்சு என்று ஆச்சரியப்பட்டேன். அதையும் சாப்பிட்டேன். சிறிது நேரம் கழித்து மேலே பார்த்தேன். அங்கே மரங்களுக்கிடையில் கூட ஒரு அழகான உறவு பரிமாறப்பட்டிருந்தது. நான் சிரித்துக்கிட்டே சொன்னேன், நான் எங்கே திரும்பி பார்த்தாலும் எனக்கு பிடிச்ச சாப்பாடு தானா? அந்த நொடியில் என் மனசுக்குள் ஒரு விசித்திரமான சந்தோஷம். இங்கே நான் எதையும் கேட்க வேண்டியதில்லை. நான் ஆசைப்படுவதற்கு முன்பே அது எனக்கு கிடைத்து கொண்டே இருந்தது. நான் சாப்பிட்டு கொண்டே அந்த தோப்புக்குள் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தேன். அங்கே ஒரு சிறிய ஓடை ஓடிக்கொண்டிருந்தது. அதன் தண்ணீர் அவ்வளவு தெளிவாக இருந்தது. கீழே இருந்த கற்கள் கூட தெளிவாக தெரிந்தது. அதன் அருகில் சில மரங்கள். அந்த மரங்களில் விதவிதமான பழங்கள். நான் ஒன்றை பறித்து சாப்பிட்டேன். அந்த பழத்தின் சுவை இந்த உலகத்தில் நான் சாப்பிட்ட எந்த பழத்துக்கும் ஒத்ததாக இல்லை. அது சுவை மட்டும் இல்ல, ஒரு முழுமையான சந்தோஷம். அந்த இடத்தில் நின்று கொண்டு நான் சுற்றி பார்த்தேன். எங்கே பார்த்தாலும் அழகு, எங்கே பார்த்தாலும் அமைதி, எங்கே பார்த்தாலும் எனக்காக காத்திருக்கும் ஏதோ ஒன்று. அப்போதுதான் எனக்குள் ஒரு எண்ணம் வந்தது. சொர்க்கம் என்றால் இப்படித்தானா இருக்கும்? இங்கே பணம் தேவையில்லை, யாரிடமும் கேட்க வேண்டியதில்லை, யாரிடமும் கெஞ்ச வேண்டியதில்லை.
நமக்கு பிடித்ததை பெறுவதற்காக ஓட வேண்டியதில்லை. நாம் நினைப்பதற்கு முன்னாடியே நமக்கு தேவையானது நம்மை தேடி வருகிறது. நான் அந்த தோப்பின் நடுவில் இருந்த ஒரு பெரிய மரத்தடியில் உட்கார்ந்தேன். காற்று என் முகத்தை வருடியது. பறவைகள் மேலே பறந்தன. தொலைவில் அருவியின் சத்தம் கேட்டது. என் வயிறு நிறைந்திருந்தது. என் மனசு அதைவிட அதிகமாக நிறைந்திருந்தது. நான் கண்களை மூடினேன். அந்த நொடியில் என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் உணராத ஒரு அமைதியை உணர்ந்தேன். இனி எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று மனதுக்குள் நினைத்தேன். ஆனால் அடுத்த நொடியே என் முன்னால் ஒரு புதிய பாதை திறந்தது. அந்த பாதையின் முடிவில் நான் இதுவரை பார்த்திராத ஒரு மிகப்பெரிய அரண்மனை போல ஒரு இடம் தெரிந்தது. அதன் வாசலில் மீண்டும் என் பெயர். நான் மெதுவாக எழுந்தேன். அந்த வாசலை நோக்கி நடந்தேன். என் மனசுக்குள் ஒரே ஒரு கேள்விதான். இந்த உலகத்தில் இன்னும் என்னென்ன எனக்காக காத்திருக்கிறது? அந்த அரண்மனையை பார்த்த நொடியில் என் கால்கள் அப்படியே நின்றுடுச்சு. அவ்வளவு பெரியது. அரண்மனையின் சுவர்களில் இருந்த கற்கள் கூட சாதாரண கற்கள் இல்லை. ஒவ்வொரு கல்லும் வித்தியாசமான ஒளியோடு மின்னிக் கொண்டிருந்தது. நான் அருகில் சென்று பார்த்தேன். அந்த கற்களிலும் அங்கே இருந்த தூண்களிலும் கதவுகளிலும் என் பெயர்தான் எழுதப்பட்டிருந்தது. அந்த நொடியில் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. இந்த இடம் முழுவதும் எனக்காகத்தான். நான் அந்த அரண்மனைக்குள் நுழைந்தேன். உள்ளே சென்றதும் என் கண்களுக்கு முன்னால் இருந்த காட்சியை பார்த்து நான் பேசவே முடியாமல் போய்விட்டேன். எங்கே பார்த்தாலும் நகைகள், தங்கம், வைரம், முத்து, மரகதம், வைடூரியம். நான் இந்த உலகத்தில் பார்த்ததே இல்லாத அளவுக்கு அழகான நகைகள். அது ஒரு நகை கடை மாதிரி இல்லை, ஒரு பெரிய கஜானா மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு நகைக்கும் தனித்தனி இடம். நான் ஒரு நகையை எடுத்து பார்த்தேன். அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதை அணிந்து கண்ணாடி முன்னாடி நின்றேன். என்னை பார்த்து நானே சிரித்தேன். அதற்கு பக்கத்தில் இன்னொரு நகை, அதையும் அணிந்தேன். அதற்கு பக்கத்தில் இன்னொன்று, அதையும் போட்டு பார்த்தேன். நான் வாழ்க்கையில் ஒரு நாள் வாங்கணும் என்று ஆசைப்பட்ட ஒவ்வொரு நகையும் அங்கே எனக்காக காத்திருந்தது. அந்த நொடியில் என் மனசுக்குள் ஒரு வார்த்தை மட்டும் வந்தது. நான் ஆசைப்பட்ட எதுவுமே இங்கே இல்லாமல் போகவில்லை. என் ஆசைகள் எல்லாமே இங்கே ஏதோ ஒரு வடிவத்தில் நிஜமாகி இருந்தது. நான் ஆசைப்பட்ட அந்த மனிதர். அப்போது திடீரென்று எனக்கு ஒரு நினைவு வந்தது. இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்ட ஒரு மனிதர். அவரை நினைத்த அந்த நொடியில் என் மனசுக்குள் ஒரு சின்ன ஆசை வந்தது. அவர்கள் இங்கே இருந்தால் எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். நான் அவருடைய பெயரை மெதுவாக அழைத்தேன். அடுத்த நொடியே என் பின்னால் இருந்து ஒரு குரல். நான் திரும்பி பார்த்தேன். அவர்தான். என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. அவர் என்னை பார்த்து சிரித்தார். நானும் சிரித்தேன். எந்த கேள்வியும் இல்லை, எந்த விளக்கமும் இல்லை. நாங்கள் இருவரும் ஒன்றாக நடக்க ஆரம்பித்தோம். இந்த உலகத்தில் நான் அவருடன் எப்படி இருக்க வேண்டும் என்று எத்தனை முறை கற்பனை செய்திருக்கிறேனோ அதே மாதிரி அதையெல்லாம் விட அழகாக அந்த இடத்தில் எல்லாமே இருந்தது. நாங்கள் பேசினோம், சிரித்தோம், சுற்றி நடந்தோம். பல வருடங்களாக மனதுக்குள் வைத்திருந்த ஆசைகள் எல்லாம் அந்த நாளில் சாதாரணமான விஷயங்களாக மாறிவிட்டது. 4 விதமான அருவிகள். நாங்கள் நடந்து கொண்டிருந்த போது எங்கள் முன்னால் 4 விதமான அருவிகள் தெரிந்தன. முதலாவது பால் அருவி. வெள்ளை நிறத்தில் பால் போல கீழே கொட்டி கொண்டிருந்தது. அதற்கு பக்கத்தில் தேன் அருவி. தங்க நிறத்தில் தேன் போல மின்னிக் கொண்டிருந்தது. அதற்கு பக்கத்தில் இன்னொரு அருவி. அதன் நீர் வித்தியாசமான நிறத்தில் மின்னியது. 4வது அருவி. அதை பார்த்த உடனே என் மனசே குழந்தை மாதிரி ஆகிவிட்டது. நாங்கள் இருவரும் அந்த அருவிகளுக்குள் சென்று விளையாடினோம், சிரித்தோம், தண்ணீரில் நனைந்தோம். அங்கேயே எங்களுக்கு பிடித்த உணவுகள் தோன்றின.
நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டு கொண்டே பேசினோம். சில நேரம் எதுவும் பேசாமல் அந்த அமைதியை மட்டும் ரசித்தோம். வானத்தில் பறந்த அந்த நாள். அந்த இடத்தில் இன்னும் ஒரு அதிசயம் இருந்தது. ஒரு கட்டத்தில் எங்கள் கால்கள் தரையில் இல்லை. நாங்கள் மெதுவாக மேலே எழ ஆரம்பித்தோம். முதலில் பயமாக இருந்தது. ஆனால் சில நொடிகளில் நாங்கள் வானத்தில் பறந்து கொண்டிருந்தோம். கீழே பார்த்தேன். அந்த அரண்மனை, அந்த தோப்பு, அந்த அருவிகள், அந்த முடிவில்லாத அழகான உலகம் எல்லாமே கீழே சின்னதாக தெரிந்தது. நாங்கள் மேகங்களுக்கு நடுவே பறந்தோம். காற்று முகத்தை வருடியது. என் மனசுக்குள் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, எந்த டென்ஷனும் இல்லை. நாளைக்கு என்ன ஆகும் என்ற பயம் இல்லை. நேற்று என்ன நடந்தது என்ற கவலையும் இல்லை. யாராவது என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற பயமும் இல்லை. நான் வாழ்ந்த வாழ்க்கையில் தேடிய அந்த நிம்மதி அங்கே எனக்கு முழுமையாக கிடைத்திருந்தது. நான் வானத்தை பார்த்தேன். என் அருகில் அந்த மனிதர். கீழே முடிவில்லாத அழகு. என் மனதில் எந்த ஆசையும் மீதமில்லை. அந்த நொடியில் நான் மெதுவாக சிரித்து கொண்டு சொன்னேன், இது போதும், எனக்கு இதுவே போதும். ஆனால் அப்போது கூட எனக்கு தெரியவில்லை, இந்த சொர்க்க உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம் இன்னும் எனக்காக காத்திருக்கிறது என்று. அந்த ரகசியம் என்ன? என் பெயர் எழுதப்பட்ட அந்த அரண்மனையின் கடைசி கதவுக்கு பின்னால் யார் காத்திருக்கிறார்கள்? அந்த அரண்மனையிலிருந்து நாங்கள் மெதுவாக வெளியே வந்தோம். என் பக்கத்தில் நான் ஆசைப்பட்ட அந்த மனிதர், எங்களை சுற்றி அந்த அழகான உலகம், எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. அப்போது திடீரென்று என் கண்களுக்கு முன்னால் சில குழந்தைகள் ஓடிக்கிட்டு வந்தாங்க. முதல்ல 2 குழந்தைகள், அதுக்கு பின்னாடி இன்னும் சில, மொத்தம் 5 குழந்தைகள். அவ்வளவு அழகான குழந்தைகள். அவங்க முகத்தில் இருந்த அந்த சிரிப்பை பார்த்ததும் என் மனசே அப்படியே உருகிடுச்சு. அவங்க ஓடி வந்து எங்களை கட்டி பிடிச்சாங்க. அம்மா, அப்பா என்று கூப்பிட்ட அந்த ஒரு வார்த்தை என் காதுக்குள் கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்ததுச்சு. அந்த குழந்தைகளை நான் கட்டி பிடிச்சுக்கிட்டேன். அவரும் அந்த குழந்தைகளை பார்த்து சிரிச்சார். அந்த நொடியில் என் வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்ட ஒரு குடும்பம் என் கண் முன்னாடி நிஜமா நின்னது. குழந்தைகளோடு அந்த சந்தோஷமான வாழ்க்கை. அந்த 5 குழந்தைகளும் எங்களை சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் என் கையை பிடிச்சிட்டாங்க, இன்னொருத்தர் அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டாங்க. மற்ற குழந்தைகள் முன்னாடி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பெரிய தோப்புக்குள்ள போனோம். குழந்தைகளோடு விளையாடினோம். அவங்க சிரிப்பை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த சிரிப்பில்ல எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எந்த பொய்யும் இல்லை. அது ஒரு குழந்தையின் தூய்மையான சந்தோஷம். அவங்க ஓடினாங்க, நாங்க அவங்களுக்கு பின்னாடி ஓடினோம். சில நேரம் நாங்க தான் குழந்தைகளாக மாறிட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த தோப்புக்குள்ள ஒரு பெரிய பச்சை புல்வெளி இருந்தது. அங்கே குழந்தைகளோடு உட்கார்ந்தோம். அவங்க எங்கள் மேல் சாய்ந்து படுத்துக்கிட்டாங்க. நான் அவங்களுடைய தலைமுடியை மெதுவாக வருடினேன். அந்த நொடியில் என் மனசுக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் தான் வந்துச்சு, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைத்திருந்தா நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன். எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாத வாழ்க்கை. காலம் எப்படி போகுது என்பதே தெரியவில்லை. காலை, மாலை, இரவு எதுவுமே தெரியவில்லை. கடிகாரம் இல்லை, அவசரம் இல்லை. வேலைக்கு போகணும் என்ற டென்ஷன் இல்லை. யாரையும் சந்திக்கணும் என்ற கட்டாயம் இல்லை. பணம் சம்பாதிக்கணும் என்ற கவலை இல்லை. யாராவது என்னை பற்றி என்ன நினைப்பாங்க என்ற பயமும் இல்லை. என் வாழ்க்கையில் நான் தேடிய நிம்மதி அந்த இடத்தில் முழுமையாக இருந்தது. குழந்தைகளோடு விளையாடினேன், அவரோடு பேசினேன், சிரித்தேன், சாப்பிட்டேன். அந்த அழகான உலகத்தை சுற்றி பார்த்தேன். எனக்கு வேண்டிய அனைத்தும் இருந்தது. எனக்கு வேண்டாதது ஒன்றுமே இல்லை. அந்த இரவு குழந்தைகள் எங்களை சுற்றி படுத்திருந்தாங்க.
நான் அவர்களை பார்த்து கொண்டே கண்களை மூடினேன். என் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு, என் மனதில் ஒரே ஒரு வார்த்தை, இதைவிட எனக்கு வேற என்ன வேண்டும்? அந்த நொடியில் திடீரென்று, எழுந்திரு! எங்கிருந்தோ ஒரு பெரிய குரல் கேட்டது. முதலில் ரொம்ப தொலைவில் இருந்து வருவது போல இருந்தது. எழுந்திரு! நான் கண்களை திறக்க முயற்சி செய்தேன். ஆனால் முடியவில்லை. மீண்டும் அந்த குரல், எழுந்திரு, எழுந்திரு! இந்த முறை இன்னும் சத்தமாக. என் முன்னால் இருந்த அந்த அரண்மனை, அந்த தோப்பு, அந்த அருவிகள், அந்த 5 குழந்தைகள், என் பக்கத்தில் இருந்த அந்த மனிதர், எல்லாமே மெதுவாக மறைய ஆரம்பிச்சது. நான் பதறினேன். இல்ல, நான் இங்கிருந்து போக விரும்பல என்று சொல்ல முயற்சி செய்தேன். ஆனால் என் குரல் வெளியே வரவில்லை. அந்த குரல் மட்டும் மீண்டும் கேட்டது, எழுந்திரு, ஆபீஸ்க்கு நேரமாச்சு. கண்களை திறந்த அந்த நொடி திடீரென்று நான் கண்களை திறந்தேன். சுற்றி பார்த்தேன். அந்த அரண்மனை இல்லை, அந்த தோப்பு இல்லை, அந்த அருவிகள் இல்லை, அந்த குழந்தைகள் இல்லை. என் பக்கத்தில் இருந்த அந்த மனிதரும் இல்லை. நான் மீண்டும் என்னுடைய பழைய உலகத்துக்கே வந்திருக்கிறேன். என் முன்னால் இருந்தது என் பழைய ரூம், பழைய படுக்கை, பழைய சுவர், பழைய வாழ்க்கை. அப்போது என் காதில் மீண்டும் ஒரு குரல், எழுந்திரு, ஆபீஸ்க்கு போகணும், லேட் ஆயிடுச்சு. நான் சில நொடிகள் அப்படியே படுத்திருந்தேன். என் மனசுக்குள் ஒரே ஒரு கேள்வி, அது எல்லாமே கனவா? நான் கண்களை மூடினேன். அந்த 5 குழந்தைகளின் முகம் நினைவுக்கு வந்தது. அந்த அருவியின் சத்தம் நினைவுக்கு வந்தது. என் பக்கத்தில் நடந்த அந்த மனிதர் நினைவுக்கு வந்தார். என் பெயர் எழுதப்பட்ட அந்த அரண்மனை நினைவுக்கு வந்தது. எல்லாமே ஒரு கனவு. ஆனால் அந்த கனவு என் உண்மையான வாழ்க்கையை விட உண்மையாக இருந்தது. மீண்டும் பழைய உலகம். நான் எழுந்தேன். வேகமாக ட்ரெஸ் மாற்றிக்கிட்டேன். வெளியே வந்தேன். அதே பழைய சாலை, அதே டிராபிக், அதே சத்தம், அதே அவசரம். எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துக்கு போக ஓடிக்கிட்டு இருந்தாங்க. நானும் அவர்களோடு சேர்ந்து ஓட ஆரம்பித்தேன். வண்டிகளின் சத்தம், ஹார்ன் சத்தம், மக்களோட சத்தம், ஃபோன் கால், ஆஃபீஸ் டென்ஷன், லேட் ஆகிடுச்சு என்ற பயம், எல்லாமே மீண்டும் என் வாழ்க்கைக்குள் வந்துடுச்சு. சில நிமிடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு உலகத்தையே என் கையில வைத்திருந்தேன். இப்போ ஒரு டிராபிக் சிக்னல்ல நின்றுக்கிட்டு எப்படியாவது இன்னைக்கு இந்த நாள் சீக்கிரம் முடியணும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்குள் ஒரு சின்ன சிரிப்பு வந்துச்சு. ஏனென்றால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொண்டேன். நம்ம வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய எல்லாமே கிடைக்காமல் போகலாம். நாம் ஆசைப்பட்ட மனிதர்கள், நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை, நாம் ஆசைப்பட்ட சந்தோஷம் எல்லாமே நமக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் நம்ம மனசுக்குள்ள ஒரு உலகத்தை உருவாக்கி கொண்டு அந்த உலகத்தில் சில நிமிஷங்களாவது நிம்மதியா வாழ முடியும். நான் அந்த கனவை நினைத்து கொண்டு மீண்டும் என் வாழ்க்கையை தொடங்கினேன். ஆனால் அந்த நாளிலிருந்து என் வாழ்க்கையை நான் வேற மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். ஏனென்றால் நான் கண்ட அந்த சொர்க்கம் உண்மையா கனவா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கனவு எனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுச்சு. வாழ்க்கை முடிவதற்காக காத்திருக்காதே. நீ ஆசைப்பட்ட அந்த நிம்மதியே முடிந்தவரை நீ வாழும்போதே தேடிக்கொள். இதுதான் அந்த கனவின் முடிவு. ஆனால் ஒருவேளை இது வெறும் கனவாக இல்லாமல் இருந்தால்? இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.